என்ன பண்ணார் என் கட்சிக்காரு, அப்படியே தப்பு பண்ணாரு. நிப்பாருங்கிறது அபூர்வ சகோதரர் கமலாசன் மாதிரி புட்டி போட்டு நடந்தார். பள்ளிவாசலில் முதல் வருஷம் போய் தொழுதாரு. இது இப்படி எப்படி குறுக்கு அப்படி பார்த்துக்கிட்டு அப்புறம் கோயிலில் போயிட்டார். தொட்டு எல்லா அரசியல்வாதையும் பண்ணுற சம்பிரதாயம் தான் இதெல்லாம். போய் மாவு அரைக்கிறதும் மாவாட்டுறதும் தோசை சுட்டு கொடுக்கறது, வேற என்ன சைக்கிள் காற்றடிக்கிறது, இதெல்லாம் வந்து தேர்தல் வந்து செய்வாங்க தான். குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு சேனலு. இப்போ வந்து திமுக விட்டாச்சு. எப்போ அந்த பேஷண்ட்டை அனுப்பிட்டு இந்த பேஷண்ட்டை கொண்டுருவாங்க. அந்த மாதிரி வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக அனுப்பிட்டு இப்போ உள்ளே கொண்டு வா, டிவிகே கொண்டு வா உள்ள. திமுகவை விட்டுட்டு இப்போ வந்து விஜயை கிண்டல் பண்ணுறதுக்குன்னு ஒரு சேனல். அப்புறமா பார்த்திங்கன்னா சீமான சீன்றதுக்குன்னு ஒரு குரூப்பும், திமுகவை திட்டுறதுக்குன்னு ஒரு குரூப்பு, அதிமுகவை அடிக்கடி அசம்பிள் பண்ணி அட்டின்னு அடிக்கிறதுக்கு ஒரு குரூப்பு எல்லாம் வரோம். இப்போ வந்து இது அரசியல் பேச்சு இல்லை, அது ஒரு பக்கம் சும்மா காமெடிக்காக சொன்னேன். இந்த பேர் அப்படி ரொம்ப நம்ம மேலே ரொம்ப அக்கறையோடு பேசுவாங்க. அந்த அக்கறை என்னென்னா, நமக்கு வைக்க போகிற ஆப்பு இப்படி போசம் கம்பெனி மேலே நான் வந்து ரொம்ப அக்கறையோடு இருக்கேன், ஆனால் இவன் அந்த மாதிரி பேசுகிறான், அந்த கம்பெனியை வந்து இந்த மாதிரி பண்ணுறான், அந்த கம்பெனியோட சேல்ஸ் நம்ம ட்ராப் அவன் தான் அருமையான கம்பெனி, நீங்கள் ஒரு நல்ல ஆள், நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பாஸ் நான் பார்த்ததே இல்லை, இந்த உலகத்தில் மட்டும் இல்லை பக்கத்து உலகத்துலையும் சரி நான் பார்த்ததே இல்லை, நிலா சந்திரமண்டலத்தை கூட நான் பார்த்ததே இல்லை. காரணம் என்ன, அப்படி ஒரு பாஸ், அருமையான பாஸ் நீங்கள். அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான், அவனை வந்து வேலையை விட்டு கொடுக்குங்க. அப்போ நீங்கள் வந்து இப்படி உச்சி கொழுந்துடக்கூடாது, ஏன்னா ஐசி வச்சு சளி பிடிச்சிக்கும். தேர்தலில் மட்டும் இல்லை, தேர்தலில் வந்து எல்லாம் நிற்பாங்க வந்துக்கிட்டு, உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. ட்ரெயின் கூட வந்து ட்ரெயின் டயர் கூட காத்தடிப்பாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சது நீங்கள் தான் அவங்க பின்னாடி பிடிக்கும். இன்னொரு வேலை முடிஞ்சில்ல, சேல்ஸ்மேன் வந்து ஜாமான் வைக்க வர அந்த மாதிரி ஜாமான் விற்றாச்சு, அப்புறம் நான் காசு வந்துருச்சு, இன்னைக்கு அடுத்த ப்ராடக்ட்ஸ் வாங்க வர பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு சில பேர் வந்து இது எதுக்காக பேசுனா மோட்டிவ் பாருங்கள். ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறாங்க, காசுக்காக சொல்கிறாங்களா, இல்லை இந்த மதத்தில் தப்பு நடக்குதுங்க அந்த ஆதங்கத்தில் சொல்கிறாங்களா, அரசாங்கத்தை குறை சொல்கிறான், அவன் எதுக்காக குறை சொல்கிறான், உங்களுக்காக பேசுகிறானா இல்லை அந்த அரசாங்கம் குறை சொல்கிறதா பேசுகிறான். நானே சொல்லியிருக்கேன், டோலை குறைக்கணும், இந்த மாதிரி பார்க்கிங் பற்றி பேசியிருக்கேன், சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன். அது வந்து அரசாங்கத்தை குறை சொல்கிறது இல்லை, எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி மக்களை பற்றி நினைக்கணும். உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவன் வந்து 200 ரூபா வாங்குகிறான் திமுக, இவன் வந்து பிஜேபி சங்கி, இவன் வந்து சைமன், இவன் வந்து விஜய், இவன் முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுவான், இவன் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவான், இந்த மாதிரி தான் கமெண்ட் வரும். உண்மையை சொன்னால் கூட அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வராங்க. டைமில் வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறான்னு நினச்சிக்காதீங்க, எல்லாரும் ஓட்டுக்காக தான் பெரும்பாலும் செய்வாங்க. யார் உண்மையை ஹெல்ப் பண்ணாங்க நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் நண்பர்களும் காசுக்காக வந்து பேசுவாங்க, காரியம் முடிஞ்சவங்க கழட்டி விட்டு போயிடுவாங்க. வந்து ஐஸ் வைக்கிறான் பாஸ், உங்களை மாதிரி ஒரு மேனேஜர் முதல்ல பார்த்ததே இல்லை, ஐஸ் வைக்கிறான். புரிஞ்சுங்க, அவன் நமக்காக சொல்கிறானா, அவன் கம்பெனிக்காக சொல்கிறானா, இல்லை அவனுக்கு காரியம் அவன் சொல்கிறானா. சோழியம் குடுமி சும்மா ஆடாது, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒரு காரணம்.